அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் ஒரு பரபரப்பான ஒரு வேலையை காவல்துறையினர் செய்த ஒரு செயலை நம்ம பார்த்தோம். மத்திய மாநில காவல்துறையினர் ஒன்றிணைந்து ஆபரேஷன் அம்லா என்ற ஒரு ஆபரேஷனை நிகழ்த்தினார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க செய்திகள்ல படித்திருப்பீர்கள். ஆபரேஷன் அம்லானா என்ன? ஏதோ ஒரு நடிகைக்கு ஆபரேஷன் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி யாரும் தப்பா விளங்கிக்க கூடாது. ஆபரேஷன் அம்லா என்பது என்னன்னா, தீவிரவாதத்தை முறியடிப்பதற்காக நம்முடைய மத்திய மாநில காவல்துறையினர் ஊர் எல்லை காவல் படையோடு இணைந்து நடத்தக்கூடிய ஒரு ஒத்திகை தான் ஆபரேஷன் அம்லா அப்படின்னு சொல்லி அந்த அம்லாக்கு விளக்கம் கொடுத்தாங்க. முந்தானேத்து இங்க சென்னையில அண்ணா நகர் பகுதியில, அண்ணா நகர் மேற்கு, அம்ஜிக்கரை, இது போன்ற ஏரியாக்கள்ல இதே மாதிரியான ஒரு ஒத்திகை. என்ன ஒத்திகைனா, வெடிகுண்டு சோதனை ஒத்திகை. என்ன செய்யறாங்க, திடீர்னு ஒரு 16 போலீசார் சூப்பர் மார்க்கெட்டு, பஸ் ஸ்டாண்டு எல்லாத்திலையும் மெட்டல் டிடெக்டர் மோப்பநாயோட உள்ள புகுந்து ஒவ்வொரு ஆளையா செக் பண்ணி மோப்பநாயை விட்டு மோப்பம் பிடிக்கக்கூடிய ஒரு வேலை. என்னன்னு கேட்டா, வெடிகுண்டு இருக்கிறதா ஒரு செய்தி வந்தா எப்படி அதை நாங்க கையாளுவது என்பது நாங்களே ஒத்திகை பார்த்துக் கொள்றோம், நாங்க டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலை. இந்த ஆபரேஷன் அம்லான்றது என்ன பண்ணுவாங்க, இவங்களே 14 கடலோர மாவட்டங்கள்ல இவங்களே என்ன செய்வாங்கன்னா, இவங்க ஒரு 30 தீவிரவாதியா போலீஸை அனுப்புவாங்க. போலீஸ் தீவிரவாதியா மாறிடுவார். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மாறி என்ன பண்ணுவாருன்னா, அவர் போட்டு வழியாவோ அல்லது வேற ஒரு வழியா ஊடுருவாரு, வெடிகுண்டு எடுத்துக்கிட்டு ஊடுருவாரு. இவங்க என்ன செய்வாங்க, எல்லாம் செக்அப் பண்ணி அந்த போலீஸ் அந்த திருட வேடத்தில் இருக்கக்கூடிய போலீஸ உண்மையான போலீஸ் வேடத்தில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் போய் பிடிக்கும். அதுக்கு பேரு தான் என்னது, ஆபரேஷன் அம்லா அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கூத்து, கேலி கூத்து. இந்த மாதிரி ஒரு கூத்து உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. இது முதல்ல இது சரிதானா, இப்படி செய்யறது முதல்ல மூளைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா, ஒரு அறிவாளி இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தால், அதாவது தீவிரவாத தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தா எப்படி செயல்படணும்ன்றத, அது இயல்பாவே எல்லாம் வர வேண்டியது. இதெல்லாம் இது இந்த மாதிரி டம்மியா 4 பேரை அனுப்பி 4 பேரை செக்கப்புக்கு அனுப்பி அந்த 4 பேரை இவங்க தீவிரவாதி மாதிரி ஆக்கி அந்த 4 பேரை இவங்க அரெஸ்ட் பண்ணவனையும் ஆபரேஷன் அம்லா வெற்றி. என்ன ஆச்சுன்னா, இந்த ஆபரேஷன் அம்லாக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய 13 செக் போஸ்ட் இதுக்காக அமைச்சு, நவீன கேமராக்களை இதுக்காக பொருத்தி, 16 நவீன ரக போட்டுகளை இதுக்காக வழங்கி, மெட்டல் டிடெக்டர் மோப்பனாயி இவ்வளவும் வச்சு டம்மியா ஒரு தீவிரவாதி அனுப்புனாங்களா. அந்த டம்மி தீவிரவாதி போன வருஷம் என்ன பண்ணான்னா, இது 6வது தடவை நடக்கிறது. வருஷத்துக்கு 2 தடவை இந்த கிறுக்குத்தனத்தை பண்றது. போலீசார் எல்லாம் சேர்ந்து வேலை வெட்டி இல்லாம வேற வேலை இல்லையில, அதனால இப்படி செய்ய வேண்டியதுதான். அப்படி செய்யும் பொழுது போன வருஷம் என்ன ஆச்சுன்னா, இவ்வளவு பாதுகாப்புகளையும் மீறி அந்த டம்மி தீவிரவாதி உள்ள குண்டை வச்சுட்டு போயிட்டான். ஆளை பிடிக்க முடியலங்க. டம்மியா ஆளையே பிடிக்க முடியலன்னா நீங்க ஒரிஜினல் பீஸ் எங்க பிடிக்க போறீங்க அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. இவங்க இந்த மாதிரி நாங்க ட்ரைனிங் எடுக்கிறோம், வரக்கூடிய தீவிரவாதி இப்படித்தான் சொல்லிட்டு வர்றோம். ஆனா அவங்கள்ட்ட இந்த மாதிரி நான் இத்தனாம் தேதி இந்த கடலோர வழியா வரப்போறேன்ப்பா, ராமநாதபுரம் எல்லைக்குள்ள நுழைய போறேன், இந்த மாதிரி திருவாரூர் கடலோர பகுதிகளில் நான் உள்ள நுழைய போறேன் அப்படின்னு சொல்ல போறானா. அப்ப என்ன எப்படிப்பட்ட ஒரு கிறுக்குத்தனம் பாத்தீங்களா. இது எப்படி சரியா வரும்? இப்படி நடத்தணும் என்றால் இது திறமையை குறைக்குமா கூட்டுமா? சாதாரண அடிப்படையான அறிவு கூட கிடையாது. ஒருத்தவன் குண்டு வைக்கிறதுக்காக ஒருத்தவர் வர்றாருன்னு வைங்க, என்னன்னா மக்களை ஃபுல்லா பரபரப்புக்குள்ளாக்கி பீதியாக்குறது. சும்மா அமைதியா இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட திடீர்னு மோப்பநாயை தூக்கிட்டு மெட்டல் டிடெக்டரோட ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள பூந்தா என்னங்க ஆகும்? பதற மாட்டாங்களா? அம்மாடி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு பதறி போய் இப்படி இவங்க பண்ணக்கூடிய இந்த கூத்துல மக்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் டென்ஷன் அதிகமாகுது. என்னடா இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே என்று சொல்லி பதறக்கூடிய நிலைக்கு மக்களை தள்ளுகின்றார்கள் பார்க்கிறோம். அப்போ இது எப்படி சரியாகணும் அப்படின்னு ஆய்வு செய்யணும்ல.
இது எதுக்குன்னா, இந்த மும்பை கடலோர பகுதியில தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சு இந்த தாஜ் ஹோட்டல் எல்லாம் அட்டாக் பண்ணாங்களா இல்லையா, அதுல இருந்து வர்றதுதான் இது. அதுல இருந்து அப்ப கடலோர பகுதியில உள்ள நுழையிறதா இருந்தா நம்ம எந்நேரம் அலர்ட்டா இருக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு 4-10 தீவிரவாதியும் போலீஸே தீவிரவாதியை அனுப்பி நம்ம செக் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அப்பதான் இந்த கிறுக்குத்தனம் உருவாகுது. இது எப்படி சரியா வரும்? இப்படி 4 தீவிரவாதின்ற போர்வையில போலீஸையே அனுப்பி விட்டா அது தீவிரவாத செயலை தடுக்குமா என்றால் தீவிரவாதிகளுக்கு இது பிளஸ்ஸா தான் போகும். இதை யோசிக்க மறுக்கிறாங்க. இப்ப ஒரு உண்மையான தீவிரவாதியை ஒருத்தன் உள்ள நுழையிறான்னு வைங்க, உள்ள நுழைஞ்சு குண்டு வைக்க போறான். எல்லா மக்கள் கேட்கிறாங்க, யாரா இது தீவிரவாதி மாதிரி நீ தெரியுதுடா, நான் போலீஸ் ஆபரேஷன் அமலாக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா மக்கள் நம்பிடுவானா இல்லையா? அப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது மக்களை மடையர்களாக்கி மேற்கொண்டு போலீஸுடைய திறமையை குறைக்கிறதா இல்லையா? இப்படி 10 தடவை ஒரு ஆளை தூக்கிட்டு போற கடத்துற மாதிரி ஒரு 10 தடவை நடத்திட்டு என்னன்னு கேட்டா நாங்க சும்மா நாடகம் நடிச்சோம்னு சொல்லிட்டு கடைசியில உண்மையான தீவிரவாதி கடத்தினா கூட ஒண்ணும் தெரியாது. கடத்துறாங்களா, கடத்துற ஆள் பயப்பட மாட்டான். ஆபரேஷன் அம்லா தூக்கிட்டு போங்க அதன் தூக்கிட்டு போய் கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் உண்மையான ஆபரேஷனா அப்படின்னு தெரிய வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்படி மக்களை மடையர்களாக்கக்கூடியது ஒரு பக்கம். 2வது இந்த தினங்கள் கொண்டாடுறாங்களா இல்லையா, அன்னையர் தினம்னு கொண்டாடி அன்னைக்கு பூஜை போட்டு அடுத்த நாள் குழி தோண்டி புதைச்சிடுறது அன்னைய. இந்த மாதிரி செய்யக்கூடிய கிறுக்குத்தனங்கள்ல வருஷத்துல 365 நாள் அலர்ட்டா இருங்க, 365 நாளும் பாதுகாப்புல கவனமா இருங்க. ஒரு நாள் மட்டும் இதுவும் அந்த தினம் கொண்டாடுற மாதிரி தான் இதுவும். அப்ப பாக்குறோம் இப்படி ஒரு வேலையை செய்யக்கூடியதை பாக்குறோம். இதுல ஒருபடி மேல போய் நெல்லை மாவட்டத்தில் என்ன கூத்து பண்ணிருக்காங்கன்னா, இந்த குழந்தைகளை கடத்திட்டு போறாங்களா இல்லையா, குழந்தை கடத்தலை எப்படி தடுப்பது அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்திகை. என்ன ஒத்திகை, ஒரு குழந்தை பிறந்து 3 நாள் ஆயிருக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தை பிரசவ வார்டுக்குள்ள ஒரு ஏட்டு என்ன செய்யறாருன்னா, மப்டியில போய் என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தையினுடைய தாயார்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு அந்த எங்க பாத்ரூம் போயிருப்பாங்க போல, பார்த்தா குழந்தைய காணோம். குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. செக் பண்ணி இருக்கிறாங்களாம், குழந்தை கடத்தலை எப்படி தடுப்பது ஒத்திகை பார்த்தார்கள். அந்த தாய் பதறி போய் எவனோ குழந்தைய திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அலறி அடிச்சு மருத்துவமனை நிர்வாகத்துக்கு தகவலை கொடுத்து, மருத்துவமனை நிர்வாகம் போலீஸுக்கு தகவலை கொடுத்து, போலீஸ் டிஐஜி கமிஷனர் பொறுப்புல உள்ளவர் இவங்க எல்லாம் அந்த மருத்துவமனையை முற்றுகையிட்டு எல்லாம் பரபரப்பாக்கி டக்குன்னு கேமராவை போடு, அதை போடு, இதை போடு அப்படின்னு சொல்லி கேமரால அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்த்தா ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி எங்கே, காலையில் 8:30 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இந்த கூத்து. 10 மணிக்கு அந்த பெண்மணியை கூட்டு வர சொல்லி, இந்த இருக்கு உங்க குழந்தை அப்படின்னு சொல்லி தூக்கினவனையும் நாங்க இந்த ஆபரேஷன் அமலா மாதிரி செக் பண்ணி பார்த்தோம். மக்கள் எல்லாம் கொதிச்சு போய், என்ன இதுல விளையாடுறீங்களா குழந்தையுடைய உயிர்ல, இப்படி குழந்தைய தூக்கிட்டு போனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அப்படின்றதையும் செய்தியா போடுறாங்க. ஜூன் 18ஆம் தேதி நடந்த சம்பவம் 19ஆம் தேதி வந்த செய்தித்தாள்கள்ல இந்த செய்திகளை போட்டிருக்கிறாங்க. இப்ப பாக்குறோம், இப்படிப்பட்ட கிறுக்குத்தனம்லாம் முதல்ல சரியா வருமா? இது எப்படி சரியா வரும்? இப்படி ஒத்தியை பாக்குறதுனால என்ன நடக்க போகுது உங்களுக்கு? இப்படி குழந்தைய திருட போற ஆட்கள்லாம் நான் திருட வர்றேன் கண்டுபிடிங்க இப்படி கேமரால தெரியற மாதிரியா வருவான். ஒரு தடவை பிடிச்சிட்டா கேமரால கொண்டு போய் முதல்ல துணியை வச்சு மூடிடுவான், மூடிட்டு வேலையை பார்க்க போறான். அதுதான் நடக்க போகுது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஆபரேஷன் அம்லா என்ற பேர்ல தீவிரவாதிகளை அலர்ட் பண்ற வேலை. தீவிரவாதிகள் பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப இவங்க இந்த மாதிரி ரூட்ல வந்தாங்கன்னா அப்ப நம்ம வேற ரூட்ல போவோம் அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகளுக்கு வழிகட்டக்கூடிய ஒரு வேலை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கிற மக்களை பதறை அடிக்கக்கூடிய, இருக்கிற மக்களை பீதிக்குள்ளாக்கக்கூடிய வேலையை செய்கின்றார்கள். இது சரியா மார்க்க அடிப்படையில அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அழகான வழிகாட்டுதலை சொல்லி தர்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களுடைய தோழர்களும் ஒரு பிரயாணத்துல போறாங்க. அப்படி அந்த பிரயாணத்துல போகும்போது அகமதுல வரக்கூடிய ஒரு செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி. அந்த பிரயாணத்துல போகும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சஹாபி தூங்குறாரு, மற்ற சஹாபாக்கள் முழிச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த தூங்கி கொண்டிருக்கிறாரா இல்லையா ஒரு சஹாபி,
அவருடைய அந்த அம்பு, அதாவது என்னன்னா ஒருவருடைய பாதுகாப்பே அவருடைய அம்பு தான், அவருடைய அந்த ஆயுதம் தான். அது அவர்கிட்ட இருந்து இல்லாம போச்சுன்னு யாராவது எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, மேட்ரு ஓவர் அவருக்கு, அப்படிதான் அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில அந்த சஹாபி தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்க சஹாபியினுடைய அம்பு எல்லாத்தையும் மற்ற சஹாபாக்கள் எடுத்து ஒளிச்சு வச்சிடறாங்க. எடுத்து ஒளிச்சு வச்சா எப்படின்னு முடிச்சு பாக்குறாரு. முடிச்சு பார்த்து அம்ப காணாலும் பதறி அடிச்சு அவரு டென்ஷன் ஆகி இப்படியே தேடுறாரு. உடனே எல்லாரும் கடந்து சிரிக்கிறாங்க. சிரிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஏன் எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப யார சொல்லலாம், அந்த மாதிரி இவர் தூங்கி இருந்தாரு, அம்பெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டோம், முடிச்சு பார்த்தவனே பதறி அடிச்சிட்டாரு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஹில்லு லி முஸ்லிமின் அன் யுரவிய முஸ்லிமன், ஒரு முஸ்லிமை திடுக்கமுறை செய்வது இன்னொரு முஸ்லிமுக்கு ஆகுமானதல்ல. எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் பாத்தீங்களா? இப்படி நீ திடுக்கமுறை செய்யறன்ற பேர்ல நீ என்னத்தையாவது செஞ்சு தொலைச்சேன்னா, அந்த குழந்தையினுடைய தாய் ஹார்ட் அட்டாக்ல செத்து இருந்தா என்ன பண்ணிருக்கிறது, என்ன ஆயிருக்கும்? தூக்கிட்டு போகும் பொழுது அந்த குழந்தை 1.5 மணி நேரம் அந்த குழந்தைக்கு குழந்தை பால் இல்லாம அழுதுருக்குமா இல்லையா? அப்ப அந்த குழந்தை ஏதாவது மூச்சு திணறல்ல இறந்து போயிருந்தா யாரு பொறுப்பு? போன உசுரை இவங்க திருப்பி கொடுப்பாங்களா? இந்த ஆபரேஷன் நம்மளா நடத்துறவங்க. அப்போ என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், எதுவுமே ஒரு வழிகாட்டுதல் இல்ல, தான் தோண்டித்தனமா என்ன தன்னுடைய உள்ளத்துல தங்களுடைய உள்ளத்துல வருதோ எல்லாத்தையும் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமை திடுக்கமுறை செய்வது இன்னொரு முஸ்லிமுக்கு ஆகுமானதல்ல. இந்த மாதிரியான கிறுக்குத்தனங்கள் எல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் கிறுக்குத்தனம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழகா விளக்கி இதற்கு தடை போட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அந்த அடிப்படையில இப்படி அழகான ஒரு வழிகாட்டுதலை காட்டக்கூடிய மார்க்கமா இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது. நல்ல வேளைக்கு அதே நேரத்தில் இந்த கற்பழிப்பு அதிகமா நடக்குது, அதை தடுக்கிறதுக்கு செக்அப் பண்றேன்னு என்னத்தையாவது செஞ்சு தொலைக்கல. அது வரைக்கும் ஆனா அடுத்த வருஷங்கள் அந்த மாதிரி கிறுக்குத்தனங்களை பண்ணாலும் பண்ணுவாங்களோ என்று நம்ம பயப்படுகின்றோம். கற்பழிப்பு, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் ஆபரேஷன் கற்பழிப்பு, ஆபரேஷன் கொலைன்னு என்னத்தையாவது இறங்கி தொலைச்சிட்டா அது பிரச்சனை ஆயிரும்ன்றத இங்க இந்த அரசாங்கத்திற்கு நம்ம செய்தியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.